அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது குண்டலினி இயக்க முறையில் பகுதி 3 பார்க்க போகிறோம். அந்த வகையில் நம்ம பார்த்தது பிராணசக்தி, பஞ்சபூத வாயுக்கள், அது எப்படி ஒன்று ஒன்றா பிரியுதுன்னு பார்த்தோம். மீண்டும் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது மூளையின் வலிவும் மெலிவும் புருவ நடுவில் உள்ள நெற்றிக்கண் சக்கரத்தை பொறுத்தது. பிரம்மதந்திரத்தில் ஆயுர்வேத கமலமாகிய சகசிராரம் மிக மிக முக்கியமான ஒரு ஆதாரமே ஆயினும் அதன் வளர்ச்சி மற்ற ஆதாரங்களின் விரிவை பொறுத்து இருப்பதால் அது ஆறு ஆதாரத்தோடு 7வதாக சேர்க்கப்படுவதில்லை. ஆயினும் அத்தனைக்கும் தலையாயது 7வது ஆதாரமே ஆகும். இந்த சக்கரத்தின் பூரண அளவுள்ள வர்ண படங்கள் வங்க பனிமுனிவர் யோக பார்வையால் ஆராய்ந்து எழுத்தியுள்ள சக்கரங்கள், அதாவது சக்கராஸ் டிபிஹெச் அடையார். சக்கராஸ் டிபிஹெச்ஏ டி குச்சி டீ இருக்குல்ல, டீ குடிப்போம்ல, டீக்கு வர டி பிஹெச் அடையார் என்ற நூலில் காணலாம். நீங்கள் இந்த நூலில் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. அப்படங்களில் இருந்து பரவயோகியான சிவபெருமானுக்கு இடப்பட்டிருக்கும் நீலகண்டன், முக்கண்ணன், நெற்றிக்கண், அர்த்தநாடி என்ற பெயர்களுக்கும் பொருள் தெரிய வருகிறது. கழுத்து சக்கரம் இந்திர நீல மின்னல் போலவும், நீல தடாகத்தில் நீலவெளி போலவும், சொக்க வெள்ளி கதிர்கள் போலவும் இலங்குகின்றன. புருவ நடுவில் உள்ள சக்கரமே 3வது கண்ணாகிய நெற்றிக்கண். அதில் ஒரு பகுதி கருநீலமாகவும் மற்றொரு பகுதி செம்பொன் போலவாகவும் ஒளி வீசுகிறது. கருநீலம் தேவியினுடைய நிறமும், அதாவது பெண் தன்மையுடைய சக்தியாகும். செம்பொன் பொன்னார் மேனியன் சிவபிரான் நிறமும் ஆண் தன்மையுடைய சக்தியாகும். யோகீஸ்வரனுக்கு அர்த்தநாரி என்ற பெயர் உண்டதாயிற்று. பல காரணங்களில் இது ஒன்று. பிரம்மேந்திர படம் ஆலய மூர்த்திகளிலிருந்து 3 அடுக்கு கிரீடம் போலவே காணப்படுகிறது. நாடக மேடையிலும் கூட நம் நாட்டு கிரீடங்கள் மற்ற நாட்டு கிரீடம் போன்று இருப்பதில்லை. அதற்கு காரணம் நம் யோகியர் நெற்றிக்கண்ணால் பூரண புருஷர் தலைமீது கண்ட இந்த இயற்கை கிரீடமாகிய சகசிராரத்தின் காட்சியே ஆகும். இவ்வடிவத்தையே அவர்கள் செயற்கையில் உருவாக்கப்படுத்தினர். மூர்த்திகளை சுற்றியுள்ள பிரபைகள் அவர்கள் சூட்சும உடம்பை காட்டுவன, பிரணவத்தை குறிப்பவன ஆகும். இதுவரை கூறியுள்ளது எவ்வளவு ஆழ்ந்த கருத்துள்ள ஆலய விக்கிரகங்களில் ஸ்தானங்கள் ஆன்றோர்களால் நிச்சயிக்கப்பட்டுள்ளது என்பது ஒரு சிறிது விளங்கும். நெற்றி சக்கர படத்தை பார்க்கும் பொழுது ஒரு பகுதி நீல நிற பெண் சக்தியும் மற்றொரு பகுதி பொன்னிற ஆண் சக்தியும் ஒன்றிணைந்து ஒரு சக்கரமாக காணப்படுகிறது. அவ்வாறே ஆவுடைய ஆலயம் லிங்கத்தையும் 2 தூண்களாக ஒன்று சேர்த்து ஒரே உருவமாக்கி நெற்றிக்கண் குறிப்பதற்கான மூலஸ்தானமாகிய சிவலிங்கம் அமைந்திருப்பது மிக பொருத்தமானதாக உள்ளது. அன்றியும் சூரிய சிவமும் குண்டலினி சக்தியும் கலந்து சிவலிங்க வடிவம் உருப்பெற்ற விதமும் அந்த சிவலிங்க கூட்டமே நரம்பு வழியாக ஓடி உடலுக்கு உயிரை கொடுப்பதும் நீங்கள் அதில் இந்த சக்கரத்தில் நீங்கள் பார்த்தாலே தெரிஞ்சிடும். சரிங்களா? அவ்வாறே சிவலிங்க ஆலயத்திற்கும் உயிராகியும் உள்ளது. ஒளியானது, அதாவது சவுண்டு ஒளியானது உருவங்களை ஆக்கவும் அழிக்கவும் வல்லது என்கின்றனர் மேல்நாட்டு விஞ்ஞானிகள். பண்டு நம்மவர் ஆதியில் நாதம் எழுந்ததென்று அதிலிருந்து வாக்கு உண்டாயிற்றென்றும் அவ்வாக்கு வாகனமாக கொண்டு, அதாவது கருவியாக கொண்டு பிரம்மா படைக்கிறார் என்றும் ருத்திரன் அழைக்கிறார் என்றும் கூறினர். ஆகவே இறை கருவியான வாகன நந்தியை வாக்கு ஸ்தானமாகிய கழுத்தில் மிக பொருத்தமாக அமைத்து வைத்திருப்பார். தாண்டவ மூர்த்தி, அதாவது ஏன்டர்னல் வைப்ரேஷன், ஒரு நொடிப்பொழுதும் ஆட்டத்தை நிறுத்தினால் அண்ட பிண்டங்கள் எல்லாம் தூளாகி விடும் என்பது நம் முன்னோரின் கொள்கை. இன்று மேல்நாட்டு அறிஞரும் ஒப்புக்கொள்ளும் உண்மை. அவ்வாறு உள்ளதே இதயத்தின் ஓயாத துடிப்பின் உயிர் உடல் வாழ்க்கைக்கு உள்ள சம்பந்தம். இதயத்தின் உருவமான நடராஜ வடிவமும் ஒருவாறு ஒத்திருப்பது கவனிக்கத்தக்க வல்லது. ஆகவே இருதயம் ஆடும் கடவுளின் இருப்பிடத்தையும் நெஞ்சில் வைத்து பார்க்கும் சிறு குழந்தைகளுக்கும் தெரிந்து கொள்ளுங்கள். இனி சூசமான பிராணனை ஏற்கும் மண்ணீரல், அதாவது ஸ்பிளைன், ஸ்தூலமான உணவை ஏற்கும் வயிற்று உடலையும் உயிரை ஊட்டி வளர்ப்பன. ஆகவே அண்டத்தையும் அதிலுள்ள சராசரங்களிலையும் ஊட்டி வளர்க்கும் அன்னை பராசக்தி அங்கு அன்போடு விற்றிருப்பது முறையாகும். இந்த ஸ்தானம் நாபிஸ்தானம். அடியார்களுக்கு இச்சைகளும் நாபிசைகளையும் பூர்த்தி பண்ணும் அதிகார நந்தி அங்கு அல்லாது வேறு எங்கும் அவ்வளவு கம்பீரமாக அமைந்திருக்க முடியும்? கடைசியாக பல
கணு கொண்ட முதுகு தண்டு பல கணுக்களை கொண்ட கொடிமரத்தால் விளங்க வைத்துள்ளனர். இவ்வளவு அழகாக, பொருத்தமாகவும், நுணுக்கமாகவும் நம் சிவாலயங்களில் அறிகுறிகளாக அமைத்து வைத்துள்ளனர். நம் பண்டைய ஞானிகள் எல்லாம் ஞான காட்சி பெறாத நமக்கு அறிவுறுத்தும் பொருட்டே. மக்கள் பெரும்பாலும் முதுகுத்தண்டிலுள்ள இடை பிங்களை சுழுமுனை நாடிகளில் திறப்பதில்லை. அதனால் குண்டலினியானது முதுகுத்தண்டின் நடுவாகவே மேலேற வேண்டி இருக்கதாயிற்று. முதுகுத்தண்டில் களங்கத்தால் மேற்சொல்லியவிட அதற்கு கீழ் செல்வது எளிதாயிருப்பதனால் மானிடங்கள் பன்னெடுங்காலமாக சிற்றின்ப முயற்சியிலே ஈடுபட்டிருப்பதால் அந்த பெரும்பழக்கத்திலும் இந்த சக்தி அதிகமுள்ள கீழ்நோக்கி சென்று குடியிருக்கும் சுவாதிஷ்டான சக்கரத்தையும் தூண்டுகிறது. இதிலிருந்து நம்ம அடுத்த ஒரு தலைப்பை பார்ப்போம். மீண்டும் அடுத்த ஒரு தலைப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம்.